Hi Hermes, today பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் அரகண்ட் ஐடல் ட்ரைனர் பார்ட் 7. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த அரகண்ட் ஐடல் ட்ரைனரை எனக்கு ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க இந்த ஸ்டோரி லைனில் எனக்கு ஸ்டோரி போடுங்கன்னு சொன்னாங்க. ஐ எம் சாரி ஜெனிஃபர், உங்களோட நேமை நீங்கள் மென்ஷன் பண்ண சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி. நான் புதுசாக ஏதாவது எஃப்எஃப் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு என்னோடய நோட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், ஸ்டோரி லைன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு. அப்போ தான் உங்களோட நேமை நான் பார்த்துட்டு எனக்கு நினைவு வந்தது. ஐம் ரியலி சாரிப்பா உங்கள் நேமை மென்ஷன் பண்ணாததுக்கு. இப்போ நான் உங்களோட நேமை மென்ஷன் பண்ணுறேன். ஹை ஜெனிஃபர், இந்த எஃப்எஃப்பை நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். டூ லேட்டாக உங்களோட நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஐம் ரியலி சாரி டியர். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பாட்டி இப்போ 3 டேஸ்க்கு மேலாகுது. இன்னும் ஒரு 3 டேஸில் பாட்டிமா இந்தியா கிளம்பிடுவாங்க. ஸோ வயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டிமாவை பிரிஞ்சிருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பாட்டிமாவோட லேப்பில் படுத்துக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ, இங்கே நான் இருக்க மாட்டேன் பாட்டி ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க. பாட்டிமா ஒயினோட ஹேர் அப்படியே கோதி கொடுத்துட்டே அப்படியே ஒயினோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு, அம்முக்குட்டி எதுக்காக தான் நீ அழுதுகிட்டே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? நல்லா சூப்பர் சாப்பாடாக கொடுக்குறாங்க, எல்லாம் கான்டினென்டல் டிஷ்ஷு. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கும்தாவாக இருக்காமல் என்ன ஆச்சு உனக்கு? என் ஃபேவரட் பையாஸ் உனக்கு ட்ரைனராக வேறு வந்திருக்காங்க. ஜாலியாக அவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டும் பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்போ மினி, அந்த ஐடல் நல்லாள் கிடையாது, கெட்டவர். சும்மா அந்த ஐடலோட புராணத்தை எங்கள்கிட்ட பாடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா, ஏய் என்னடி தெரியும் உங்களுக்கு? உங்கள் வயசை விட அதிகம் என்னோட அனுபவம். அப்படி இருக்கையில் என்ன ஜங்குக்கை பற்றி ஏதாவது குறை சொன்னீங்க எனக்குட்டா கண்ணை நோண்டிடுவேன். ஏய் பிங்கி, என்னான்னு கேளுடி மினியை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிங்கி பாட்டி மினியை பார்த்து, என்ன பிரச்சனை உங்களுக்கு? 3 நாளும் அந்த ஜங்குக்கு தம்பியை போட்டு திட்டிக்கிட்டே கிடக்குறீங்க, கரைச்சி கொட்டுறீங்க. சொல்லி கொடுத்துப்படுவோம் நாங்களே போய், அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. ஏய் முட்டாள் கிளவிங்களா, அறிவு கிட்டவளுங்களா, நாங்கள் இங்கே 4 மாதத்துக்கு மேலே இருக்கோம். அவன் லட்சணம் ஃபுல்லாக எங்களுக்கு தெரியும். பயங்கரமாக திட்டுறான், என்னையை விட ஒயினை பிடிச்சிக்கிட்டு திட்டுறான், அடிக்கிறான். என்ன பண்ணுறான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோனா பாட்டிமா சொல்கிறாங்க, ஒழுங்காக ஆடுனா எதுக்கு திட்டுறாங்க அடிக்கிறாங்க? இந்த ஒயினுக்கு ஒட்டவே வணங்காது, ஒரு வேலை பார்க்க மாட்டா. அப்படி இருக்கும்போது இங்கே ஒழுங்காக டான்ஸ் ஆடினா அவங்க ஏன் திட்ட போகிறாங்க? ஜங்குக்கை பற்றி எனக்கிட்ட குறை சொல்லக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. வைன் பாட்டிமாவோட லேப்பில் இருந்து அப்படியே நிமிந்து உட்காந்து, முட்டாள் அறிவுக்கட்ட முட்டாள், நான் 2-3 நாளாக இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன், அந்த ஜங்குக்கு இருக்கானே என்னை பேட் டச் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமா டக்குன்னு வைனை திரும்பி பார்த்துட்டு, என்னது பேட்டச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் புரிஞ்சுக்கிட்ட பேட் டச் பண்ணுறான் அந்த ஆள் என்னையா, கேளு என்னன்னு, நாக்கப்படுங்கன்னு 4 வார்த்தை எனக்காக கேட்டு இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பேத்திய பேட் டச்சா, எங்கே தட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அது ஐயோ எப்படி சொல்கிறது, இதோ இங்கே அப்படின்னு தன்னோட ஹிப்பில் கை வச்சு காட்டுறாங்க வைன். டான்ஸ் பண்ணுற இடத்துக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. எதுக்கு நீ அங்கே வர்ற அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டான்ஸ் பண்ணையில் தாண்டி உன்னை தொடுறான், நான் பார்த்தா தான் அது பேட் டச்சா இல்லை நார்மலான டச்சான்னு நான் கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தான் சொல்கிறேன், வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வைனப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, கரெக்டு, இந்த கிழவியை கூட்டிக்கிட்டு போய் நானே வாண்டடாக அவனை என்னை பேட் டச் பண்ண வைக்கிறேன். இப்போ பண்ண வச்சு பாட்டிமாக்கும் அவனுக்கும் சட்டையை மூட்டி விட்டு அவன் கண்டிப்பாக கோபக்காரன், பாட்டிமாவே தூக்கி போட்டு மிதிப்பான். இவன் மிதி வாங்கட்டும் என்னை படுத்துகிற பாட்டுக்கு, மிதிக்கிற மிதியில் என் போயிட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு ஓடி போகணும் இந்தியா. ஓகே கரெக்டு, இதுதான் ஐடியா அப்படின்னு தனக்குத்தானே வாங்கி நினச்சிக்கிட்டு, நாளைக்கு வாங்க, நாளைக்கு நீங்கள் கேளுங்க ஜங்குக்கிட்ட, வேணாம் நீங்கள் மறைஞ்சு நின்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நான் பக்கத்தில் இருந்தால் கூட பயந்துக்கிட்டு அவன் உன்னை டச் பண்ண மாட்டான், ஒழிஞ்சு நின்று பார்க்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இப்போ உட் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டாங்க தூங்குறதுக்காக. பாட்டிமா டென்ட்லேருந்து போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அப்பா ஏய் மினி, நாளைக்கு ஏதாவது பண்ணி அந்த ஜங்குக்கிட்ட நான் நல்லா நெருக்கமாக டான்ஸ் பண்ணணுடி. அவனை நான் 2-3 நாளாக நோட்டீஸ் பண்ணுறேன். எனக்கு பயமாக இருக்கு மினி. எப்போ நான் ஜூனை பற்றி பேசினேனோ அவன் அப்படியே எதுவுமே நீ திட்டுறதில்ல, ஆனால் என்னை கண்ட இடத்துல கை வைக்கிறான்டி. நாளைக்கு என் பாட்டிமா ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது தான் நல்லா புரியும். நாளையோட நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். என் பாட்டியை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே, 1 நாள் 2 மாற்றி போடுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஹாப்பியான மூடில் வைன் மினியை அவங்க டென்ட்டுக்கு போக சொல்லிவிட்டு அமைதியாக தன்னோட பெட்டில் படுத்துட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் இப்போ கிளாஸ் ரூமில் வைனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிமாவை வைன் கூட்டிகிட்டு வந்து அப்படியே சைடில் இருக்க விண்டோ சைடில் நிற்க வச்சுட்டு, இங்கேயே நில்லு, கொஞ்ச நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் இந்த பட்டுபாவி என்னை எப்படி டச் பண்ணுறான்னு நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு வைன் கிடுக்கிட்டுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா அப்படியே ஒழிஞ்சு நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த ஜங்குக்கு பேக் டச் பண்ணுறானா, நம்ப மாட்டேனா, இந்த வைனுக்கு இருக்கு நக்கி அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. அந்த டைமில் வைன் வேகமாக டோர் நாக் பண்ணுறாங்க. ஜங்குக் சைடில் திரும்பி பார்த்துட்டு, எதுக்காக இவ்வளோ லேட்? 10 minutes 1 hour வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, கம் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ வைனை பார்த்து, பாட்டிமா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. வைன் ஐஸாலேயே விண்டோவை பார்த்துட்டு கிடுகிடுன்னு வைன் மினி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. ஜங்குக் இப்போ இன்றைக்கு என்னென்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த சாங்கோட பீட்ஸையும் அதுக்கப்புறம் ரிதமிக்கான ஸ்டெப்ஸையும் உட்காந்துட்டே ப்ராக்டிக்கலாக இப்படி தான் பண்ணணும்னு லெக்சர் எடுத்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் வைன் அமைதியாக கேட்டுட்டு இருந்துட்டு, ஐயோ இவன் ஆட மாட்டேங்கிறானே, தேவையே இல்லாமல் இன்றைக்கி தான் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான், கிளவி கடுப்பாலாம் ஓடி போயிடுவா வீட்டுக்கு, ஐயோ ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் இன்றைக்கி நடத்த போகிற டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் சொல்லிவிட்டு அழகாக எழுந்து நிற்கிறாங்க. வைன் டக்குன்னு எழுந்து நின்று தன்னோட பிங்க் கலர் சாரியை அப்படியே ஷோல்டரில் தூக்கி போட்டு அப்படியே ஹிப்பில் இன் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. உண்மையிலேயே வைனை ஜங்குக் திட்டுறது கரெக்டு தான். ரீசன், ஜங்குக் இவ்வளோ திட்டியும் கூட வைன் ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. நல்லா ஹிப்பு நெய்வில்லாம் தெரிகிற மாதிரி தான் பல்லுவை இன் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு இப்போ சைடில் திரும்பி பார்த்துட்டு, ஐயோ ஐயோ இவ திருந்தவே மாட்டா அப்படின்னு ஜங்குக் வைன்கிட்ட வந்து, ஏய் இன்றைக்கி சோலோ டான்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கேட்டுச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ ஜங்குக், நீ வந்து 3rd வந்து என் கூட ஸ்டெப் போடு. ஃபஸ்ட்டு போடக்கூடிய ஸ்டெப்ஸை மாயா பிங்கு 2 பேரும் என் கூட மூமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் ஸ்டேஜ்கிட்ட நிற்கிறாங்க ஜங்குக். பிங்கு இப்போ ரொம்ப குஷியாக ஜங்குக் கிட்ட வர்றாங்க. ஜங்குக் பிங்குவோட ஹிப்பில் தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு ஒரு ஹேண்ட்ஸை பிங்குவோட ஹேண்ட்ஸோட கோர்த்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி அப்படியே லிஃப்ட் மூமெண்ட் கொடுக்குறாங்க. வைன் ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. பாட்டிமா இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஆஹா ஐயோ என்ன ஒரு ரொமான்டிக் ஸ்டெப், ஐயோ என் புருஷன் நினப்பு வந்துடுச்சு எனக்கு, அச்சோ அச்சோ, ஐயோ கொல்றானுங்களே போங்க அப்படின்னு ரொம்ப குஷியாக நின்று பார்த்துட்ருக்காங்க. பாட்டிமா நிற்கிற இடம் சைட்லலாம் நிறையா செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடிய இடம். ஸோ பின்னாடி ஏதாவது ஸ்னேக் வந்தால் கூட தெரியாது. ஆனால் பாட்டிமா இமர்ந்து போய் ஜங்குக்கும் பின்குவும் அப்படியே ஸ்டெப் போடுறத ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இப்படியே ஒரு 15 minutes பாஸ் ஆகுது. ஜங்குக் பிங்குவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணக்கூடிய ஸ்டெப்பை அப்படியே ஹன்ஷுவை தன்னோட ஹேண்ட்ஸ் வச்சு பிடிச்சி இழுத்து சைடில் நிற்க வச்சு அப்படியே அந்த சாங்கை ஹன்ஷு கூட கண்டினியூ பண்ணுறாங்க. உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது டான்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே இப்போ ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாங்க. பாட்டிமா அப்படியே விண்டோவில் இருக்கக்கூடிய ஜன்னல் கம்பியில் அப்படியே தன்னோட சீக்ஸை அழுத்தி வச்சுட்டு, ஆஹா ஐயோ நல்லா இருக்கு அப்படின்னு தன்னை மீறி புகழ்ந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க.
அந்த சாங் முடிகிற கட்டத்தில் ஒரு ஃபாஸ்டான பீட் இருக்குது. அந்த பீட்ஸ்க்கு வைனை மூமெண்ட் கொடுக்கறதுக்காக 2 டைம்ஸ் தன்னோட ஹேண்ட்ஸை கிளாப் பண்ணி அப்படியே தன்னோட ஒரு ஐப்ரோவால் வைனை பார்த்து வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வைன் டக்குன்னு எழுந்து கிடுக்கிட்டுன்னு ஜங்குக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே வைனை ஹிப்போட பிடிச்சி தன்னோட ஸ்டமக்கோட அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. பாட்டிமாவுக்கு உயிரே போயிடுச்சு இதை பார்த்துட்டு. வைன் நல்லா ஹைட்டான பொண்ணு, ஜங்குக்கோட நோஸ் ஹைட்டுக்கு இருப்பாங்க வைன். ஸோ வைனை ஜங்குக்கு இப்படி டைட்டாக ஹக் பண்ணதும் வைனோட ஃப்ரண்ட் போஸ் அப்படியே ஜங்குக்கோட ஃப்ரண்ட் போஸோட அப்படியே நல்லா அழுத்துது. ஐயோ என்னது இது அப்படின்னு பாட்டிமாவுக்கு திடீர்னு இருக்குது. ஜங்குக்கு அப்போ வைனோட லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி அப்படியே சுற்றி சைடில் நிற்க வச்சு அப்படியே வைனை ஒரு ஹேண்ட்ஸால் தூக்கி ஒரு ரோல் பண்ணி வைனை அப்படியே தன்னோட ஷோல்டரில் உட்கார வைக்கிறாங்க. பதறி போயிட்டாங்க வைன். ஏன்னா இந்த மொமெண்ட்டை ஜங்குக் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது உட்காந்துருக்க பொண்ணுங்களுக்கு இப்போ தான் தோணுது என்னமோ நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்குக்கு 3 டேஸாக சரியாக தூக்கம் இல்லை. ஜூன் வைனை மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போன்னு பாட்டிமாவை தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அமைதியாக இருக்கக்கூடாது, தன்னோட லவ்வை வைன்கிட்ட வெளிப்படுத்திடணும். இதுக்கு முன்னாடி ஹார்ஷபிளாக நடந்துக்கிட்டதுக்கு வைன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க வைன். ஸோ வைனை முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணி ஹக் பண்ணி ஜங்குக்கோட டச்சிங்காக வைனுக்கு அதை பதிய வைக்க பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக் டச் பண்ணும்போது வைன் பதட்டப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும். 2வது தன்னோட டச்சை மட்டும்தான் வைன் விரும்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 டேஸாக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க ஜங்குக் வைன்கிட்ட. வைன் ஜங்குக்கோட ஷோல்டரில் உட்காந்ததும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. உண்மையிலேயே ஜங்குக் வந்து வைனை ஹேண்டில் பண்ணுற விதம் அங்கே இருக்க எந்த பொண்ணுங்களுக்கும் பிடிக்கல. பயங்கர ஜலஸில் பொங்கி போயிருக்காங்க. மினி எதுவுமே பேச முடியாமல் ஐயோ பொண்டாட்டி மாதிரியில் கண்ட இடத்துலலாம் கை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரிகிறான் இவன். ஐயோ டான்ஸுங்கிற பேரில் இம்பிட்டு அக்ரமாக நடக்குதே அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காங்க மினி. இப்படியே இந்த டான்ஸ் கண்டினியூ ஆகுது. ஸ்டாப் பண்ணால் ஜங்குக் அடிச்சுப்பிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு வைன் அந்த டான்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. பாட்டிமா அப்படியே ஒரு டீப் ஐஸில் ஜங்குக் வைனை டச் பண்ணுற இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னது இதோ என் ஜங்குக்கு என் பேத்தியை ரொம்ப பிடிக்குது போலையே. ஐயோ பெரிய ஆபத்தை நடந்து போயிடும், என்னன்னு தெரியலையே. இவ்வளோ பெரிய ஐடலுக்கு என் பேத்தியை பிடிச்சிருக்குன்னா அது நல்ல முறையா இல்லை கெட்ட முறையிலையா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உண்மையிலே பாட்டிமா இப்போ பயப்படுறாங்க. அந்த டைமில் பாட்டிமாவுக்கு பேக்கில் இருந்து ஒரு ஸ்னேக் அப்படியே பாட்டிமாவோட ஃபீட்டில் ஓங்கி ஒரு கொத்து விடுது. பாட்டிமாவுக்கு என்னது இது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. நல்லா டீப் பிளாக் கலரில் ஒரு ஸ்னேக் வேகமாக அங்கேருந்து உருந்து போகுது. அவ்வளோதான், பாட்டிமாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ நான் சாக போகிறேன் அப்படின்னு கத்துறாங்க. பாட்டி கத்துன கத்தில் ஜங்குக்கு வைனை அப்படியே சைடில் நிற்க வச்சுட்டு விண்டோ சைடு தான் திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிமா அப்படியே விண்டோவை பிடிச்சிக்கிட்டு ஒரே ஜம்பில் விண்டோ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்குக்கு திடீர்னு இருக்குது. பாட்டி அங்கிட்ட எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டிமா. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ பெட்ரூமில் தான் படுத்திருக்காங்க. நல்லா ஒரு பெரிய கட்டு போட்டிருக்காங்க லெக்ஸில். டாக்டர் இப்போ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டுட்டு 3 டேஸ்க்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு ஜங்குக்கிட்ட ஒன்றும் பயமில்லை, உடனே கால் பண்ணதுனால வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவை பார்த்து உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பெட்டில் அப்படியே உட்காடுறாங்க. ஏன்னா இது ட்ரைனிங் சென்டர் போல் இருக்கக்கூடிய இடம் இல்லையா. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் 70 கேர்ள்ஸையும் இங்கே வர வச்சுருப்பாங்க. ஸோ டாக்டர் அவைலபிளில் தான் இருக்காங்க. அதனால குயிக்காக வந்து பார்த்து பாட்டிமாவை காப்பாற்றிட்டாங்க. ஸோ பாட்டிமா இப்போ அமைதியாக படுத்துக்கிட்டு ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கு டார்லிங், என் செல்லக்குட்டி, எனக்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு,
என்ன ஆச்சு? என்ன சொல்லணும்? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. என் மேலே நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆக விட்டுரு வேணும்னா? ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் பொழைச்சிக்குவேன், சாக மாட்டேன். என் பேத்தி உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. திக்கன் இருக்கு சங்குக்கு. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இங்கே பாரு, நான் பயங்கரமான ஆள். என்னோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, யாருக்கிட்டையும் சொல்லாத. என்னை விட 5 வயசுக்கு சின்ன பையன். நான் என்னை விட 5 வயசுக்கு சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் 10th தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். என் ஹஸ்பண்டை பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு. அவரை நானே போய் சைட் அடித்து என்னை லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பயங்கரமான ஆளுனா. ஒருத்தவங்கள பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சி போடுவேன். என் பேத்தியை நீ லவ் பண்ணுறியா, இல்லை என் பேத்தி கூட அப்படி இப்படி இருக்கிறதுக்கும் ஆசைப்படுறியா சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. என்னது, இந்த பாட்டியை விட 5 வயசுக்கு சின்ன பையனை மேரேஜ் பண்ணிக்கிடுச்சா பாட்டி? ஐயோ, பொல்லாத ஆள் போலையே. ஒயின்னு ஆங்கிளாங்களா ஃபோட்டோ எடுக்கும்போதே நான் யோசிச்சிருக்கணும். அச்சோ, ஜன்னல்கிட்ட எதுக்காக அந்த பாட்டி வந்து நின்னாங்க அப்படின்னு புலம்பி போகி, அது ரெஸ்ட் எடுக்கணும் பாட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க ஜங்குக். அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கள் பாரு, என் பேத்தி கூட நீ லவ்வி டவ்வியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன்னா என் பேத்தி பொல்லாதவ. நான் அத்தை விட்ட பொல்லாத ஆள். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் உன்னை ஹார்ம் பண்ணலாம் மாட்டேன். என் பேத்தியை கூட்டிகிட்டு நான் போயிடுவேன். என் பேத்தி உனக்கு சரிப்பட்டு வர மாட்டாப்பா, புரிஞ்சுக்க. இதுவே என் பேத்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்கிட்ட சொல்லிவிடு. நான் ஜூனை ஒதுக்கி விட்டுவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு விட்றேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. சங்குக்கிட்ட இந்த மாதிரி பாட்டி சொன்னதும் சங்குக்கு எழுந்திரிச்சவங்க டக்குன்னு உட்காந்துட்டாங்க. ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, பாட்டி எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அவள் கொஞ்சம் ரெவலிங்காக ட்ரெஸ் பண்ணதுனால அவள் மேலே நான் கொஞ்சம் கோபப்பட்டு திட்டிவிட்டேன். சில சமயத்தில் அடி கூட கொடுத்துருக்கேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. அவள் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் தான் ஒயினுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்து அவள் வியர் பண்ணிக்க தெரியாமல் அரையும் குறையமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துடுச்சு. மன்னிச்சிக்கோங்க. எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு, அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவள் கூட நான் ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எனக்கு ஒயினை மேரேஜ் பண்ணி வச்சுடுங்க. ஜோன் ஒயினுக்கு வேணாம். எனக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே ஜோன், அந்த பையன் வச்சுருக்க சொத்தை விட அதிகமாக தான் இருக்கணும் இல்லையா? நான் அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் சம்பாதிச்சுடுவேன். ப்ளீஸ் பாட்டி, எனக்கு ஒயினை மேரேஜ் பண்ணி வைங்க. எனக்கு மம்மி டேடி இருக்காங்க. நான் ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணி விட்றேன். ப்ளீஸ் எனக்கு ஒயின் வேணும் அப்படின்னு பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கடன்னு ஒப்பிச்சிட்டாங்க ஜங்குக். பாட்டிமா பிளிங்கே பண்ணாமல் ஜங்குக்கை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் இப்போ மெதுவாக தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி, பாட்டி என்ன பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் செல்லமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே பாட்டிமா எழுந்து டைட்டாக ஜங்குக்கோட நெக்கை ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என் பேத்தியை கட்டிக்கிறேன்னு சொன்னால் நான் ஏன் மறுப்பு தெரிவிக்க போகிறேன்? ஜமீன்தாரோ யாரோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டவங்கள. நீ தான் என் ஒயினுக்கு புருஷன். ஏதாவது பண்ணி கல்யாணத்தை பண்ணி போடுறேன், நீ கவலைப்படாத. திட்டிப்புட்டியா அவளை, அடிச்சுப்புட்டியா? அதுக்கு தான் எனக்கிட்ட அழுதுகிட்டே இருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஜங்குக், ஆமாம் பாட்டி, இப்போ என்னை அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வேறு ஒருத்தவங்களுக்கு அவள் சொந்தமாக போகிறா அப்படின்னு நினைக்கும்போது செத்துடலாம் போல இருக்கு எனக்கு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவள் மனசை மாற்றி என்னை மேரேஜ் பண்ணி வைங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகுறாங்க ஜங்குக். ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாட்டிமாவுக்கு. சரிப்பா, உனக்கு பிடிச்சிருக்கு. உன் மம்மி டாடி என் பேத்தியை வெறுத்தாங்கன்னா நீ என்கேஜ்மெண்ட் ஆன பையன்னு வேற சொல்கிற. என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நான் பேசிக்கிறேன் மம்மி டாடிக்கிட்ட. என் மம்மி டாடி ரொம்ப நல்லவங்க. ஒயினுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை நடக்காது. அப்புறம் என்னையும் என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணு வந்து என் மாமா பொண்ணு, அவள் பேர் மயூரி.
அவகிட்டே நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ் எனக்கு ஒயின் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். சரி, இதுக்கப்புறம் என் பேத்திக்கிட்ட நீ கோச்சிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஒரு மாதம் இங்கே தானே இருக்க போகிறா, கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிக்கோ அவகிட்ட. இந்தியாவை வரும்போது அவளுக்கு தெரியாமல் நீ வந்துரு இந்தியாவுக்கு. நான் அங்கே வச்சு பேசி உனக்கு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டுறேன், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. சரி சரி பாட்டிமா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் மேரேஜை பற்றி பேசுனது. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா, ஒயினை மேரேஜ் பண்ணி கொரியா கூட்டிகிட்டு வந்துடுவீங்கள்ல, அப்போ நானும் கொரியாவுக்கு வரணும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு பிங்கிக்கும் கொரியானா ரொம்ப பிடிக்கும். பிங்கியும் இங்கே வந்துடணும். பிங்கி பேத்தி மினி இருக்காள்ல, மின்மினி, அவளுக்கும் கொரியாலே யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்களே ப்ளீஸ். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா என் ஒயினை உங்களுக்கு கட்டி வைக்க எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அவ்வளோதான், பயங்கர சந்தோஷம் ஜங்குக்கு. இது என்ன விஷயம், நானே இங்கே ஒரு நல்ல பையனாக வசதியான பையனாக பார்த்து மினிக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன, மினியோட பாட்டி பிங்கி பாட்டியுமே இங்கே வந்துடட்டும். நீங்கள் ஒயினை மேரேஜ் நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் இதுக்கு இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் இங்கே வந்துடுங்க. தினமும் நான் அவங்க கூட தான் டின்னர் சாப்பிடுவேன், கான்சர்ட்டுக்கு போனால் கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து. ஐயோ என் செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணி சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி டேப்லெட்டோட எஃபெக்ட் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீனு போய் நல்லா நிம்மதியாக தூங்கு, ஒயின் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டிமா. ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு பாட்டிமாவோட சீக்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ஒயினுக்கு. ஒயின் அவங்களோட டென்ட்டில் அழுது இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பாட்டிமாவுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு பயம். டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது ஒயினுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இன்றைக்கி சண்டே. ஸோ 2 பாட்டிமாவையும் ஒயின் மினியையும் ஜங்குக் இப்போ ஒரு சீஷோருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மற்ற கேர்ள்ஸ் எல்லாத்தையும் ஜிமினும் டேங்கும் இப்போ பிக்னிக் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒயின் மினி 2 பேரும் இப்போ கடற்கரையில் அங்கே சீல அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஒரு 3 டேஸாக ஜங்குக்கோட பிரச்சனை இல்லை ஒயினுக்கு. கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது மனசுக்கு. இப்போ ஜங்குக் 2 பாட்டிமாவுக்கு பிட்வீனில் உட்காந்துக்கிட்டு 3 டேஸாக ஏதாவது தொந்தரவு பண்ணுறாளா அவங்கள அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இப்போ பண்ணுறதில்ல. இப்போ ஊருக்கு வரேன்னு கூட அழுகலை, அவள் பாட்டுக்கு இருக்கா. இந்த 1 மந்தில் இந்தியா வந்துடுவாள், நீனும் வந்துடும் தம்பி, உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சு விட்றேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமா, ஓகே பாட்டி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்து ஒயின் அந்த கடற்கரையில் விளையாண்டுட்டுருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே இந்த டே பாஸ் ஆகுது. ஈவினிங் 2 பாட்டிமாவும் இந்தியா போகிறதுக்காக அவங்க கொண்டு வந்த லக்கேஜஸை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் OT7 மெம்பர்ஸும் அவங்களுக்கு பாட்டிமாவுக்கு என்ன வாங்கி கொடுக்க விருப்பமோ அதெல்லாம் 2 கேரி பேக்கில் அப்படியே கொண்டுட்டு வந்து சைடில் வைக்கிறாங்க. ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் பார்த்ததும் பாட்டிமா 2 பேரும் என்ன தம்பிங்களா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது இங்கே கிடைக்கக்கூடிய ஃபேமஸான சாக்லேட்ஸ், பேஸ்ட்ரீஸ், அப்புறம் இது ஸ்வீட் பேஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளாத் உங்களுக்காக தான். உங்களுக்கு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் இருக்குது. எங்களோட சின்ன கிஃப்ட் இது அப்படின்னு சொல்கிறாங்க OT7 மெம்பர்ஸும். பாட்டிமா ரொம்ப குஷியாக அந்த கேரி பேக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சூப்பர், ஆஹா குஜி ப்ராடக்ட்லாமா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. நீங்கள் எங்களோட இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஸோ எங்களோட சின்ன கிஃப்ட் கூலர்ஸ் 2 பேருக்கும் ஒரே மாதிரி, ஃப்ரேம் கலர் தான் வேறு, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆரம். பிடிச்சிருக்காவா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு 7 மெம்பர்ஸும் பாட்டிமாவோட ஃபோர்ஹெட்டில் வரிசையாக கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக் இப்போ 2 பாட்டிமாக்கிட்டையும் வந்து ஹேண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பிங்கி பாட்டி டக்குன்னு தன்னோட ஹேண்டை நீட்டுறாங்க. ஜங்குக் அப்போ தன்னோட கோட்குள்ளே ஹைட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்து அப்படியே பாட்டிமா ஹேண்ட்ஸில் வைக்கிறாங்க. என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க பிங்கி பாட்டி. அவங்களுக்காக இது ஒரு ப்ரேஸ்லெட், ரோஸ் கோல்டில் டைமண்ட் ஸ்டோன் வச்ச மாதிரி ப்ரேஸ்லெட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, இது என்ன ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட்லியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அன்புக்கு முன்னாடி இது ரொம்ப சிம்பிள், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிங்கி பாட்டி ரொம்ப ஆசையாக அதை வாங்கி நீங்களே இதை கையில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ஹேண்ட்ஸில் அழகாக போட்டு விட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே கையை முன்னையும் பின்னையும் அப்படியே அசைச்சு பார்க்குறாங்க. பாட்டிமாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக்கை. மோனா பாட்டிக்கு பொறாமல் வந்துடுச்சு. என்னது இது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. அப்போ மோனா பாட்டிக்கும் ஒரு லாங்கான டாலர் செயின் எடுத்து அப்படியே காட்டுறாங்க. இது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், எனக்கு லாங் செயினாக ரொம்ப பிடிக்கும்னு எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. எனக்கு தெரியாதா, பிங்கி பாட்டிக்கு ப்ரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் எங்கே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனாலும் இந்த 1 வீக்கில் அவங்க பார்த்து வாங்கினது ப்ரேஸ்லெட் தான். நீங்கள் லாங் பென்டன் செயின் தான் வாங்குறீங்க, அதுதான் இந்தாங்க அப்படின்னு பாட்டிமாவோட நெக்கில் வியர் பண்ணி விட்டு அந்த டாலரை காட்டுறாங்க. ரெட் கலரில் டைமண்ட் ஸ்டோன் பதிச்ச டாலர் அது. மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆமாம், மின்னும், இது உங்களுக்காகவே, இது எப்போதும் நீங்கள் உங்கள் நெக்கில் வியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிவிட்டு பாட்டிமாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நான் வெளியில் காரில் நிற்கிறேன், ரெடியா, நான் தான் உங்களை ட்ராப் பண்ண போகிறேன், குயிக்காக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மினி வைன் 2 பேரும் பாட்டிமாவை ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ பாட்டிமா, ஏய் கிளடிங்க மாதிரி அழுதுகிட்டே நடந்து போக்கடி, ஒரு வாசத்தில் வந்து தொலைஞ்சிருவாளுங்க, அப்புறம் ஒரே தொந்தரவு தான், இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு பசிக்குது அப்படின்னு. 1 மாதம் நிம்மதியாக இருக்கிறோமே, நகரங்கடி. சங்குக் தம்பி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனா பாட்டி வைனுக்கு பாய் சொல்லிவிட்டு அழகாக போய் காரில் உட்காந்துட்டாங்க. என்னோட பாட்டிமாவுமே உழ விடாமல் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் காரில் உட்காந்துட்டாங்க. கார் அப்படியே மூவ் ஆகுது. வைனுக்கும் மினிக்கும் தாங்க முடியல கடுப்பு. இவளுங்களையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா, வீணாக போனவளுங்க. நம்ம இந்த அளவுக்கு அழுது கதறிக்கிட்டு இருக்கோம், கண்டுக்காமல் போகுதுங்க பாரு. அந்த ஜங்குக்கு ஏதோ gift வாங்கி கொடுக்குறேன்னு ஜுவல்லரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தா கையை ஆட்டி ஆட்டி பேசவும், அந்த மோனா கிளவி அப்படியே டாலர் எடுத்து டீத்தில் அப்படியே கடிச்சு கடிச்சு காட்டவும், சே அப்படி கோவம் வருது எனக்கு. வா போகலாம் அப்படின்னு வைன் சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு டென்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. டென்ட்டுக்கு போயிட்டுருக்கும்போது அப்படியே குறுக்க ஒருத்தவங்க லெக்ஸை நீட்டுறாங்க. வைன் அப்படியே தன்னோட லெக்ஸ் ட்விஸ்ட் ஆகி விழுக போகிறாங்க. மினி அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. நல்லா அடிப்பட வேண்டியது, பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டாங்க வைன். அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஹன்ஷுவும் மொம்முவும் தான் நின்றுட்டுருக்காங்க. என்ன ஜங்குக் சாரு அப்படியே உன்னைய ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் நல்லா உன்னையா திட்டுனாரு, அடி நல்லா கொடுத்தாரு. இப்போ 1 வீக்காக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன் பாட்டிமா வந்ததுலேருந்து அடிக்கடி வுட் ஹவுஸ்க்கு போய் என்னடி பண்ண? ஜங்குக் சார்கிட்ட உனக்கு இந்த அளவுக்கு கான்சர்ன் என்ன ஓடுது அப்படின்னு வைனை அதட்டி கேட்குறாங்க மோமோ. வைனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கே பாரு மோமோ, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. மோமோ கொரியன், ஹன்ஷு இந்தியன். ஹன்ஷு அப்போ வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்பி, இங்கே பாரு, இங்கே இருக்கக்கூடிய 15 கேர்ள்ஸில் நீ தாண்டி பியூட்டிஃபுல்லாக இருக்க. அழகான பாடி ஸ்ட்ரக்சரில், பியூட்டிஃபுல் ஃபேஸ் கட்டில், ஹாட்டாகவும் செக்ஸியாகவும் அதே சமயத்தில் பயங்கர க்யூட்டாகவும் இருக்க. இந்த அழகை காட்டி மிஸ்டர் ஜான் எதுவும் மயக்க பார்க்குறியா? அந்த மாதிரி நினப்பதும் உனக்கு இருந்தது, அதை இதோட மறந்துடு. ஜங்குக் எங்களோட ஆள், எங்களில் ஒருத்தவங்க அவரை செடியூஸ் பண்ணியாவது மேரேஜ் பண்ணிக்க பார்க்குறோம். குறுக்க கௌஷிக் மாதிரி நீ வந்த காலை ஒட்டச்சிருவோம், நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. வைனுக்கு பயமாயிடுச்சு. இங்கே பாருங்க, அந்த ஜங்குக்கு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏமினி அப்படின்னு சொல்கிறாங்க வைன்.
மினி உடனே ஆமாம் ஆமான்னு ஹெட்டை மூவ் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏய், பிடிக்காதுன்னு சொல்கிறவளுங்க தான் ஓமக்குட்டான் வேலை ஃபுல்லாக பார்ப்பாளுங்க. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு வைனோட ஷர்ட் பட்டனை அப்படியே பிடிச்சி இழுத்து விடுறாங்க. பட்டன்ஸ் ஃபுல்லாக டப்புன்னு விட்டு போயிடுச்சு. வைன் இன்னர்ஸோடு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே தன்னை கவர் பண்ணிக்கிட்டு, என்ன பண்ணுறங்க இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நின்றுட்டு இருந்த மோமோவோட செல்ஃபோனை பிடுங்க பார்க்குறாங்க. மோமோ வைனோட பட்டனை அப்படியே ஹன்ஷோ ப்ளக் பண்ணி விடும்போது அதை வீடியோ எடுத்திருப்பாங்க. ஸோ இன்னர்ஸோட வைன் நிற்கிறது அப்படியே தெரியுது. வைன் ஒரு ஷிஃபான் கிளாத்தில் ட்ராயரும் ஷர்ட்டு தான் போட்டிருப்பாங்களா. பயங்கர கிளாமராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வைன் கிட்ட செல்ஃபோனை பிடுங்கும்போது அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை இந்த சைடு அந்த சைடும் அசைச்சிக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க அந்த சைடு. வைனால் விரட்டி போய் பிடிக்கவும் முடியலை, ஏன்னா பட்டன் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. இங்கே பாரு, ஹே ப்ளீஸ் இங்கே பாரு, அதை கொடுக்க சொல்லு அப்படின்னு அழுகுறாங்க வைன். கொடுக்க முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கும்போது மாயா இப்போ அவங்களோட ஃபுட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டென்ட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஹன்ஷு சிரிக்கிறத பார்த்துட்டோம், வைன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டோம். என்னடி இது, என்ன இப்படி நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவளோட ஷர்ட் பட்டனை அத்து விட்டுட்டேன், அதை மோமோ வீடியோ எடுத்துட்டா, சரியான கிளாமர் ஸ்டில் தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. உடனே மாயா வைன்கிட்ட ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. மினி ஏய் அப்படின்னு கிட்ட போகிறாங்க. மினிக்கும் ஒரு ஸ்லாப். வைன் கிராஸ் ஃபீல்டில் விழுந்துட்டாங்க. வைன் மேலேயே மினி போய் விழுந்துட்டாங்க. எதுக்குடி அடிக்கிறீங்க அப்படின்னு அழுகுறாங்க மினி. வைனுக்கு அழுக கூட வரலை, வீடியோ எடுத்துட்டாங்களே, எந்த வீடியோ எதுவும் ஜக்கு கையில் கிடச்சிதுன்னா என்ன ஆகும்னு பயப்படுறாங்க வைன். அப்போ மாயா அப்படியே கீழே குனிஞ்சு மினியை பார்த்து, 2 பேரும் ரொம்ப ஆட்டம் போடுறீங்க, கிட்டத்தட்ட 4 மந்த்தாக டிசைனாக சாரீ கட்டிண்டு அந்த ஜங்குக்கை மயக்க பார்க்குறீங்களா? ஜங்குக் உங்கள் 2 பேரை தவிர அந்த செட்டில் இருக்கக்கூடிய எங்கள் 8 பேருக்கு சொந்தமான ஆள். எங்கள் 8 பேரில் ஒருத்திக்கு தாண்டி போட்டி, சம்மந்தமே இல்லாமல் குறுக்க நீங்கள் வந்தீங்க பிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு ஹிட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நல்ல அடி. மினிக்கு ஹிப்பில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க மினி. வைனப்போ மாயா போகிறதே பார்த்துட்டு இருந்துட்டு, ஐயோ அந்த செல்ஃபோனை எப்படியாவது எடுத்து ஏதாவது பண்ணணும்டி, இப்போ பயமாக இருக்குடி அப்படின்னு அழுகுறாங்க. விடு பார்த்துக்கலாம், விடு, வா எந்திரி, இருட்டாக இருக்குது, பாட்டியை பாம்பு கடிச்ச மாதிரி நம்மளதும் கடிச்சிட போகிறது, வா அப்படின்னு சொல்லிட்டு வைனோட டென்ட்டுக்கு மினி கிளம்பிட்டாங்க வைனை கூட்டிண்டு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வைன் இப்போ கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. வைனுக்கு பதட்டமாக இருக்குது, ஆனால் ஜங்குக்கை பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. எப்படியாவது ஜங்குக்கோட கைக்கு அந்த வீடியோ கிடச்சிறதுக்கு முன்னாடி தானே போய் சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு ஜங்குக்கிட்ட கிடுகிடுன்னு வைன் போய் நிற்கிறாங்க. ஜங்குக்கு வைனை பார்த்துட்டு, என்ன அம்மோ அப்படின்னு கேட்குறாங்க. உயிரே போயிடுச்சு வைனுக்கு. அம்முவா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, சார் அவள் இருக்கால மோமோ, அவள் என்னைய தப்பாக வீடியோ எடுத்து வச்சுருக்கா சார், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு ஃபயர் ஐஸில் மோமோவை பார்த்து, ஏய் மோமோ இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. மோமோ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாடி அப்படின்னு அதட்டுறாங்க. கிடுகிடுன்னு மோமோ ஜங்கு கிட்ட வந்துட்டாங்க. சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க மோமோ. வைனா வீடியோ எடுத்தியா? வைன் சொல்கிறாளே என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க சார், நான் அதெல்லாம் எடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் ஜான், அந்த பொண்ணு எடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஜங்குக்கு தன்னோட செல்ஃபோன் எடுத்து மேனேஜருக்கு கால் பண்ணி அங்கே இருக்க செல்ஃபோன்ஸை கொண்டு வர சொல்லிட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு இப்போ மோமோவோட செல்ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த 2 ஹவர்ஸில் இந்த 2 ஹவர்ஸும் கிளாஸ் போகலை, அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க எல்லோரும். அப்போ ஜங்குக் செல்ஃபோனை மேனேஜர்கிட்ட கொடுத்து கொண்டு போக சொல்லிவிட்டு, ஒயான் இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் கிடுகிடுன்னு ஜங்குக்கிட்ட நிற்கிறாங்க.
அறிவுனுங்கிறது உனக்கு இருக்கா இல்லையா? எதுக்காக மூமு மேலே இந்த மாதிரி ஒரு போலியான அலகேஷனை போட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. இல்லைங்க சார், போலியாலாம் நான் எந்த அலகேஷனும் அவள் மேலே போடலை. அவள் எஸ்டர்டே நைட் என்னோட ஷர்ட் பட்டனை அத்து விட்டுட்டா. நான் என்ன சொல்கிறேன்னு என்ன, நான் டபுள் கோட் கூட போடலை. அவள் எடுத்தா வீடியோ, நான் கேட்டதுக்கு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நீ கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்த பிச்சு போடுவேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அவ்வளோதான், ஓடியே போயிட்டாங்க ஒயின். மோமோவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஜங்கு கப்பை இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, இன்றைக்கு சிங்கிங் கிளாஸ் கிடையாது, இரிட்டேட்டிங் ஆக்கிட்டீங்க என்னைய, போய் லஞ்சை முடிச்சுட்டு குயிக்காக வாங்க, டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஒயினும் மினியும் துண்டை காணும் துணியை காணும்னு ஃபஸ்ட்டே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் ஓடி போயிட்டாங்க. ரொம்ப கோஷியா மோமோ, அப்புறம் மாயா, பிங்கு, ஹன்ஷு 4 பேரும் ஒயின் மினிக்கு பின்னாடியே நடந்து போய் ஏய் ஒயான் அப்படின்னு மோமோ சவுண்ட் கொடுக்குறாங்க. ஒயின் வேக வேகமாக நடந்து போனவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. வீடியோ எடுக்கிற மாதிரி ஆக்டிங் தாண்டி போட்டேன், வீடியோலாம் எடுக்கலை. எனக்கு இந்த சிங்கிங் கிளாஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, த்ரோட் பெயின். எப்பட்றா அதை நிறுத்தி வைக்கிறதுன்னு யோசித்தேன், உன்னை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மோமோ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ தொலையட்டும் அப்படின்னு எதுவும் பண்ண முடியாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஒயின். இந்த மாதிரி இந்த 1 மந்த்தும் பாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா பொண்ணுங்களையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலிஸ்ட்டாக ஒயின், மோமோ, மாயா, ஹன்ஷு 4 பேரை தான் இப்போ ஃபைனலுக்காக செலக்ட் பண்ண வச்சுருக்காங்க. OT7 7 மெம்பர்ஸும். இன்னும் 1 வீக்கில் கான்சர்ட் நடக்க போகிறது. ரொம்ப பரபரப்பாக இருக்குது அந்த ஃபுல் செட்டுமே. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் ஆர்மீஸ்.